இது எவ்வளவு நீங்க சட்ட விவாதம் பண்ணாலும் இதனுடைய சாராம்சம் கேள்வியினுடைய நோக்கம் அதான் ஒண்ணு. ரெண்டாவது, இது கவர்னருக்காக எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கேள்வி இந்த 2 பேர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கேள்வி சொன்னது ஒரு பதில் தான், ஒரு கருத்து தான். அதுக்கு பெரிய சட்ட வலிமை, தீர்ப்பு உதாரணம்லாம் நீங்க காட்ட முடியாது. அந்த ஜட்ஜி சொன்ன மாதிரி இந்த ஜட்ஜ். ஆனால் நடைமுறையில என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த கருத்து 5 பேர் ஜட்ஜி கருத்து தீர்ப்பு இல்லை என்றாலும் கூட அந்த கருத்து பாதிக்கும். இப்ப உதாரணம் சொல்றேன்னு வச்சுங்களேன், இப்ப கவர்னர் இருக்கிறாரு, அவருக்குதான் பவரு. திடீர்னு கவர்னர் ஊட்டம் அவர் வேலை சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், சொல்லுவானா கீழே வேலை செய்யறவன் கவர்னர் தான் என்ன சொல்லணும், நீங்க ஊட்டமா சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அது இன்டைரக்டா இது நடைமுறையில இருக்கப்படும். அந்த மாதிரி இந்த 5 நீதிபதிகளுடைய கருத்துக்களை மற்ற நீதிபதிகள் பாதிக்கும். தீர்ப்பை உதாரணமாக காட்ட முடியாதுன்னா கூட இந்த ஒப்பீனியன் அவங்க மனசுல ஆதிக்கம் செலுத்தும் என்பதை மறுக்கவே முடியாது. அந்த அளவுல இது ஒரு நிலை.